நல்ல தகப்பனே, எங்கள் சர்வ வல்லமை உள்ள ஆண்டவரே, ஆண்டவரே, ஒவ்வொரு மாதமும் நீர் கண்ணின் கருவழியாய் நீர் எங்களை பாதுகாத்து கொண்டே இருக்கிறீர் ஆண்டவரே. கடந்த மாதத்தை கண்டவர்கள் எத்தனையோ பேர் இந்த மாதத்தை காணவில்லை ஆண்டவரே. எத்தனையோ பேர் ஹாஸ்பிட்டலில் படுத்துருக்குறாங்கப்பா, எத்தனையோ பேர் ஜெயிலில் இருக்கிறாங்க. ஆனால் எங்களை இந்த சமூகத்தில் உட்காரும்படி நீர் பாராட்டின தயவுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. ஆராதிக்கும்படி கொடுத்த கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. அப்பா, உம்முடைய காணியாட்சிக்குள்ளே நீர் எங்களை வைத்திருக்கிற தயவுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா, எங்களுக்கு தேவைகளை எல்லாவற்றையும் சந்தித்து குறைவில்லாதபடி இந்த 4 மாதம் நடத்தி கொண்டு வந்துட்டீங்கப்பா. உலகத்தில் எத்தனையோ பகுதியில் பஞ்சத்தில், போராட்டத்தில், உணவு இல்லாமல் எத்தனையோ பேர் தவிக்கும் போது எங்களுக்கு தேவையானது எல்லாம் தந்து கத்தரை ஆசீர்வதிச்சிட்டீங்க ஆண்டவரே. எங்கள் தேவன் எங்களுக்கு சமீபமாக இருப்பதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். கத்தரை இவ்வளவு சமீபமாய் கொண்ட ஜனம் எது என்று நாங்கள் வேதத்தில் வாசிக்கிறோமே. ஆண்டவரே, நீர் எங்களுக்கு சமீபமாக இருக்கிறதுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. 4 மாதமும் விபத்துகளுக்கு, விக்னங்களுக்கு எல்லாவற்றுக்கும் விலக்கி நீர் எங்களை பாதுகாத்து கொண்டீர் ஆண்டவரே. உடைய வார்த்தைகளை கொடுத்து போஷித்தீர், ஆகாரத்தினால் எங்களை திருப்தி ஆக்கினீர் ஆண்டவரே. இந்த 5ஆம் மாதத்தை காணும்படி கிருபை தந்திருக்கிறீங்க. இந்த மாதத்தையும் உடைய கிருபையுள்ள கரத்தில் தாழ்த்துகிறோம். இந்த மாதத்தில் நீர் என்னென்ன ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறோ எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்ள கர்த்தர் கிருபை தருவீராக. இந்த மாதத்தில் ஆண்டவரே, எங்களுக்கு வைத்திருக்கிற ஆவிக்குரிய ஆகாரங்களை நாங்கள் புசிக்க கர்த்தர் எங்களுக்கு கிருபை தரும்படி நாங்கள் செபிக்கிறோம். இந்த காலை வேளையில் கூடி வந்திருக்கிற எங்கள் மத்தியில் கர்த்தர் நீர் பேசுவீராக, இடைபெறுவீராக, உடைய வார்த்தைகளை அனுப்புவீராக. எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, அல்லேலூயா. உபாகமத்தின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் சொல்லுகிறது, அவர் திக்கற்ற பிள்ளைக்கும் விதவைக்கும் நியாயம் செய்கிறவரும் அந்நியன் மேல் அன்பு வைத்து அவனுக்கு அன்னவஸ்திரம் கொடுக்கிறவருமாய் இருக்கிறார். அவர் திக்கற்ற பிள்ளைக்கும் விதவைக்கும் நியாயம் செய்கிறவரும் அப்படின்னு இருக்கு. ஒரு வசனத்தை கூட நீங்கள் சேர்த்து வாசிங்க. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசிங்க. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். சல்மோன் போவாஸை ராகாபினிடத்தில் பெற்றான். போவாஸ் ஓபேத்தை ரூத்தினிடத்தில் பெற்றான். இந்த வம்ச வரலாறு பட்டியலில் ஒரு சிலரெல்லாம் நம்ம அதில் பார்க்குறோம். அதில் 4 பெண்கள் இருப்பாங்க, ரொம்ப முக்கியமாக இருப்பார்கள். 4 பேர். ஒன்று மரியாள் இருப்பாங்க, இன்னொன்று ராகாப் இருப்பாங்க, இன்னொன்று தாமார் இருப்பாங்க, இன்னொன்று ரூத் இருப்பாங்க. இதில் மிக முக்கியமாக நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், அந்த குழந்தை பிறக்கும் போது அந்த சம்பவத்தில் முன்னாடி யார் விதவையாக இருந்திருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ரூத் மட்டும்தான் என்னவாக இருப்பாங்க, விதவையாக இருப்பாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதத்தில் இருப்பாங்க. பட் தாமாருக்கு வேறு பிரச்சனை, ரூத்துக்கு விதவை தான், ஆனால் அவங்களுடைய பிரச்சனை வேறு. ரூத் மோவாபிய ஸ்திரியாக இருக்கிறார்கள். ஆனால் ரூத் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச சரித்திரம் தான். இந்த ரூத்து புக்காக இருக்கட்டும், அந்த புஸ்தகத்தினுடைய அமைப்பாக இருக்கட்டும், எல்லாமே ரொம்ப நேர்த்தியாக இருக்கும். அதாவது வேதாகமத்தில் இந்த புஸ்தகத்தை நம்ம அமைப்பை பார்க்குறோம்ல, உன்னத பாட்டு ஏன் பிரசங்கிக்கு அப்புறம் வருது அப்படின்னு கேட்டால், பிரசங்கியை நம்ம புரிஞ்சுக்கிட்டால் தான் உன்னதமான அன்பை புரிஞ்சிக்க முடியும். அதே மாதிரி தான் ரூத்து புஸ்தகமும் கூட. ரூத்து புஸ்தகம் ஏன் அங்கே இருக்குதுன்னு நல்லா கவனிச்சு பாருங்கள். நியாயாதிபதிகளுக்கும் 1 சாமுவேலுக்கும் நடுவில் இருக்கும். அதனுடைய அர்த்தம் என்ன, ஏன் அங்கே வந்திருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நியாயாதிபதிகளோடு கூட இஸ்ரவேலுக்கு அந்த ஆசாரியத்துவம் முடித்து 1 சாமுவேலில் தான் ராஜாக்கள் ஊழியம் தொடங்கும். சவுல் அபிஷேகம் பண்ணுவாங்க. அந்த ஆசாரியத்துவத்துக்கும் ராஜ்யபாரத்துக்கும் நடுவில் புறஜாதி சபை உள்ளே வரணும். அதாவது இயேசு கிறிஸ்துவு ராஜாதி ராஜாவும் ஆசாரியருமாக இருக்கிறார். நமக்கு பிரதான ஆசாரியரும் இருக்கிறாரு, ராஜாவாகவும் இருக்கிறார். இப்போது அவர் ஆசாரியத்துவத்தை முடிச்சிட்டார். இன்னும் ராஜ்யபாரத்தை பண்ணலை, 1000 வருஷ அரசாட்சி இன்னும் வரல. இது 2த்துக்கும் நடுவில் ஆவிக்குரிய சபை, புறஜாதி சபை உள்ளே வரணும். அதுக்குரிய அடையாளமாகத்தான், முன்னடையாளமாக ரூத்தின் புஸ்தகம் அங்கே அமைஞ்சிருக்கும். ரூத்து வந்தால் தான் இஸ்ரவேலில் விடுபட்டதான அந்த வம்ச வரலாறு தொடரும். போவாஸுக்கோ அந்த நகோமிக்கோ அந்த வம்ச வரலாறு விட்டு போயிருக்குது, தொடர்ச்சி இல்லை. அதாவது யூதா கோத்திரத்துக்கு தொடர்ச்சி இல்லை. அந்த யூதா கோத்திரத்தினுடைய தொடர்ச்சியை ஏற்படுத்தணும்னா கண்டிப்பாக யார் வரணும், ரூத் வரணும், புறஜாதி சபை உள்ளே வரணும். அதே மாதிரி தான் கிபி 70 இஸ்ரவேலர்கள் வெளியே போயிட்டாங்க, எங்கே, இஸ்ரவேல் தேசத்தை விட்டு. இப்போ அவங்க திரும்பி வந்திருக்காங்க 1948. இந்த இடைப்பட்ட காலத்தில் இவங்களுக்கான லிங்க், தேவனுக்கும் இவங்களுக்கும் தொடர்பை ஏற்படுத்தக்கூடியது தான் புறஜாதி சபை. நாம் ரூத் அந்த சபையாக இருக்கிறோம். அதனால தான் அந்த புக்கு எங்கே இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, நியாயாதிபதிகளுக்கும் அந்த 1 சாமுவேலுக்கு நடுவில் இருக்கும். ஆசாரியத்துவத்துக்கும் ராஜா ஊழியத்துக்கும் நடுவில் இருக்கும்னு அர்த்தம். இப்போ நம்ம அந்த ரூத் புஸ்தகத்தினுடைய அமைப்பில் தான் நாம் இருக்கிறோம். சபை நிஜமாக இருக்கிறோம், அது நிழலாட்டம்.
இந்த விதவைக்கு நியாயம் செய்கிறவர் அப்படிங்கிறது இன்னொரு வகையில் நம்ம பார்த்திங்கன்னா, நம்ம உலகத்துக்கு நம்ம மனவாட்டியாக இருந்தோம். பிசாசினுடைய கட்டுகளில் இருந்தோம், அங்கே இருந்தோம். ஒரு நாள் கர்த்தர் பிசாசின் தலையை நசுக்கிட்டார். நாம் அதுக்கு பாவத்துக்கு மறித்து இங்கே வந்துட்டோம். இப்போது ரூத் எப்படி கானான் தேசத்துக்குள்ளே வந்துட்டாங்களோ, இஸ்ரவேலுக்குள்ளே வந்துட்டாங்களோ, அதே மாதிரி நாமளும் இப்போ தேவனுக்குள்ளே வந்துட்டோம். ஆனால் வந்த நமக்கு தேவன் நியாயம் செய்கிறவராகவே இருக்கிறார். வம்ச வரலாறு பட்டியலில் இடம் கொடுத்துருக்கிறார் ரூத்துக்கு. அதே மாதிரி தான் உங்களுக்கும் எனக்கும் ஜீவ புஸ்தகத்தில் இடம் கொடுத்துருக்கிறார் ஆண்டவர். இதில் பெரிய அந்த ரூத்தினுடைய ட்ராவல் ஒன்று இருக்குது. எப்படி அவங்க மோவாப் ஸ்திரீ எப்படி புறஜாதி தேசத்துலேருந்து உள்ளே வந்து அவங்க எப்படி கிறிஸ்துவினுடைய வம்ச வரலாறு பட்டியலுக்கு வந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு ஒரு ஜேர்னி ஒன்று இருக்குது. அதுக்கு அவங்க செய்த சில காரியங்கள்லாம் இருக்குது. அதைத்தான் நம்ம இப்போ இந்த வேலையில் பார்க்க போகிறோம். ஏன்னா கர்த்தர் நமக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார். நம்மளை ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதுவேன்னு சொல்கிறாரு. ஆண்டவர் அவரோடு கூட உட்கார வைத்துக் கொள்ளுவேன்னு சொல்கிறாரு. மனவாட்டின்னு சொல்கிறாரு. ரூத்துக்கு என்னெல்லாம் இருக்குதோ சுதந்திரவாளின்னு சொல்கிறாரு. எல்லாம் நமக்கு இருக்குது. அப்போ நாம் இது ஒரு பாடம். இந்த பழைய ஏற்பாடு வேணாம், அதெல்லாம் தேவையில்லை அப்படின்னு ஒரு குரூப் சொல்லிகிட்டு இருக்குது. பழைய ஏற்பாடு முடிஞ்சு போச்சு, இப்போ எதுக்கு நம்ம அதை படிக்கணும்னு. புதிய ஏற்பாடும் பழைய ஏற்பாடையும் ஏன் சேர்த்து ஆண்டவர் நம்ம கையில் கொடுத்துருக்குறாருன்னா, யூதர்கள் கையில் பழைய ஏற்பாடு இருக்குது, புதிய ஏற்பாடு இல்லை. அவனுக்கு பழைய ஏற்பாட்டில் இருக்கிற கிறிஸ்துவை தெரியுது கிறிஸ்துன்னு, அது இயேசுதான் அவனுக்கு தெரியல. காரணம் அவங்ககிட்ட புதிய ஏற்பாடு இல்லாததுனால. இப்போ நம்மக்கிட்ட ரெண்டும் இருக்குது. அதனால தான் கிறிஸ்துவும் அவரே இயேசுவும் அவரே ரெண்டும் சேர்த்து நம்மளால் இயேசு கிறிஸ்துன்னு நம்மளால் கண்டுபிடிக்க முடியுது. அவனுக்கு கிறிஸ்து மட்டும் தெரியுது, இயேசுவை தெரியல. காரணம் என்னென்னா அவன் ரெண்டுத்தையும் சேர்த்து படிக்கல. இன்றைக்கி நம்ம குரூப் ஒரு குரூப் இருக்குது. அது என்ன சொல்லிக்கிட்டு இருக்கு அப்படின்னா, பழைய ஏற்பாடு வேணாம். அப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா இயேசுவை பற்றி உங்களுக்கு கிட்டத்தட்ட அந்த கிறிஸ்து பஸ்கா இதை பற்றி எதுவுமே தெரியாமல் போயிடும். ஸோ ரெண்டையும் சேர்த்து படிங்க. அதில் நிறைய மறைபொருள் இருக்குது. இன்னும் அதிலேருந்து எடுக்கிறதுக்கு நிறைய காரியங்களை கர்த்தர் வச்சுருக்கிறார். அதில் ஒன்று ரூத்தினுடைய ஜேர்னி, அவங்களுடைய பிரயாணம், எப்படி அவங்க உள்ளே வந்து மனவாட்டியாக மாறுகிறார்கள் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். ரூத் கானானுக்குள்ளே வந்துட்டாங்க, இஸ்ரவேலுக்குள்ளே வந்துட்டாங்க. ஆனால் முதலாவது அவங்களுக்கு ஆண்டவர் அவங்க செலக்ட் பண்ணக்கூடியதான இடம், அவங்க எங்கே இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாசிங்க ரூத்தின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசி. வயல்வெளியில் அறுக்கிறவர்கள் பிறகே பொறுக்கினால், கவனிங்க, ரூத்துக்கு இப்போ உள்ளே வந்தாச்சு, எங்கே இஸ்ரவேலுக்குள்ளே வந்தாச்சு. ஆனால் இஸ்ரவேலுக்குள்ளே வந்த அவங்களுக்கு அன்ன ஆகாரம் கொடுக்குற தேவன். அந்த வசனம் வாசித்தோம் இல்லையா, உபாகமம் 10:18. அந்நியர்களுக்கு அவர் என்ன கொடுக்குறாரு? அன்ன வஸ்திரம் கொடுக்குறவராக இருக்கிறார். இப்போ உள்ளே வரும்போது முதல் ஆகாரம் அவங்களுக்கு எங்கே கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், அந்த ரூத்தின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 3வது வசனம் சொல்லுது, அவள் போய் வயல்வெளியில் அறுக்கிறவர்கள் பிறகே பொறுக்கினாள். இதுதான் ஃபஸ்ட்டு நமக்கு கிடைக்கக்கூடியதான ஆகாரம். ஆண்டவருக்குள்ளே நீங்கள் வந்த பிறகு நல்லா கவனிச்சிங்கன்னா, நமக்கு தேவையான வசனங்களை கர்த்தர் யாருக்கு பின்னாடி நம்ம போனால் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அறுக்கிறவர்களுக்கு பின்னால் போகணும். இந்த அறுக்கிறவர்கள் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால், வாசிங்க லூக்கா எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 2வது வசனம் வாசி. அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, அறுப்பு மிகுதி, வேலையாட்களோ கொஞ்சம். ஆகையால் அறுப்புக்கு எஜமான் தமது அறுப்புக்கு வேலையாட்களை அனுப்பும்படி அவரை வேண்டிக் கொள்ளுங்கள். இங்கே அறுப்புங்கிறது, அறுக்கிறவர்கள் அப்படிங்கிறது ஊழியக்காரங்களை தான் அறுக்கிறவர்கள் என்று வசனம் சொல்லுகிறது. இப்போது வயல்வெளிங்கிறது தேவனுடைய வீடு அல்லது தேவனுடைய வாசஸ்தலம் அல்லது ஊழிய பாதை, எதை வேணாலும் நம்ம பார்க்க முடியும். அப்படி அதில் போய்கிட்டு இருக்கும்போது ரூத் யாருக்கு பின்னாடி போகிறாங்க ஃபஸ்ட்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அறுக்கிறவர்களுக்கு பின்னால் போகும்போது அவங்க சிந்த விட்டதை அவள் பொறுக்கி கொண்டே போகிறாள். இதுதான் ஆரம்ப ஸ்டேஜ். நமக்கு அன்னம் அப்படின்னு சொன்னால் நீங்கள் உலக சாப்பாடு அல்ல, ஆவிக்குரிய சாப்பாடு. இந்த ஆவிக்குரிய சாப்பாடை கர்த்தர் நமக்கு போஷிக்கும் போது முதலாவது நமக்கு ஆண்டவர் கொடுக்கிறதான ஒரு இடம் எது, எங்கே நம்ம இருக்கிறோம் அப்படின்னா, ஊழியர்களுக்கு பின்னால் போவது. இந்த ஊழியர்களுக்கு பின்னால் போகும்போது, அதனால தான் நம்ம சபைக்கு வரோம், அடங்கியிருக்க சொல்கிறோம். அதாவது பொதுவாகவே இன்றைக்கி கடைசி காலத்தில் நாங்கள் சொல்கிறேன், எங்களுக்கு கிடைச்ச ஸ்லாக்கியம் இந்த ஜென்ரேஷனுக்கு ரொம்ப குறைவாக கிடைக்கிது. என்ன காரணம் அப்படின்னா, எங்களுக்கு இந்த அறுக்கிறவர்கள் இருந்தாங்க. இந்த வயல்வெளியில் வேலை செய்கிற ஊழியர்களை போல கர்த்தருடைய வசனத்தை போதிக்கிற நல்ல ஊழியர்கள் இருந்தாங்க. அவங்க சிந்துற காரியங்கள் இருக்குல்ல, அவங்க பேசும்போது அவங்க வாயிலேருந்து சிந்துற காரியங்கள், வார்த்தைகள்,
அவங்க கொடுக்கக்கூடியதான ஆவிக்குரிய சத்தியங்கள், இதுவே எங்களுக்கு போதுமானதாக இருந்துச்சு ஒரு காலகட்டத்தில். இன்னைக்கு அப்படிப்பட்டதான ஊழியர்களும் குறைவு, சபையும் குறைவு, கேட்கிறதற்கு ஜனங்களுக்கும் இஷ்டம் இல்லை. இன்னைக்கு ஜனங்க எப்படிப்பட்டுட்டாங்க, ஆன்லைன் போயாச்சு. இந்த ஆன்லைன் வந்த பிறகு அத்தனையும் கொலாப்ஸ் ஆயிடுச்சு. நான் சொல்கிறது வெறும் ஸ்பிரிச்சுவாலிட்டி மட்டும் இல்லை, எஜுகேஷன் சிஸ்டம் கொலாப்ஸ் ஆயிடுச்சு. அப்புறம் உலகத்தில் இருக்கக்கூடியதான எக்கனாமிக் சிஸ்டம் கேட்டால் சொல்லுவாங்க, டெவலப்பு ரொம்ப நல்லா ஆகிட்டோம், ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஆகிட்டோம் பாருங்கள், முந்தைய விட இப்போ இல்லை. அன்னைக்கு இருந்த குவாலிட்டி இன்றைக்கி கிடையாது. இப்போ எப்படி ஆயிடுச்சுன்னா, நம்ம ஆன்லைன் குவாலிட்டி போயிடுச்சு, அதோட குவாலிட்டி போயிடுச்சு. அதில் ஒன்று தான் சொல்கிறேன், ஆன்லைன் ஆராதனை, ஆன்லைன் சபை, இது எல்லாமே ஒரு காலத்தின் கட்டாயமாக வந்திருக்குது. ஆனால் இதுக்கு முன்னாடி இருந்து இந்த ஊழியக்காரங்க கிட்டேருந்து உட்காந்து கேட்குற வசனம் இருக்குல்ல, அவங்கக்கிட்ட உட்காந்து கேட்குற வசனம் இருக்குல்ல, அதுக்கு ஈக்குவலாக ஒன்றுமே கிடையாது. லைவ் இஸ் லைவ். விர்ச்சுவாலிட்டிக்கும் ரியாலிட்டிக்கும் என்ன இருக்குது, டிஃப்ரென்ஸ் இருக்குது. விர்ச்சுவாலிட்டி ரியாலிட்டி ஆகவே ஆகாது, ஒரு நாளும் ஆகாது. அப்படின்னா ஆண்டவர் தன்னுடைய இமேஜாக மனுஷனை வச்சதுக்கு ஆண்டவர் வராமையே இருந்திருக்கலாம், தன்னுடைய இமேஜை அனுப்பியிருக்கலாமே. இன்றைக்கி எல்லாரும் அப்படி ஆயிட்டாங்க. அதில் ஒன்று தான் நீங்கள் இந்த ஆன்லைனில் கேட்குற செய்தி. ஆன்லைனில் கேட்குற செய்தி என்பது என்ன தான் நீங்கள் கேட்டாலும் நேரில் கேட்குற அந்த எஃபெக்ட் இருக்குது பாருங்கள், அது தனி தான். அதுக்கு ஈக்குவலாக வேறு ஒன்றுமே கிடையாது. அப்போது அந்த ஊழியர்கள் அன்னைக்கு காத்திருந்து வசனத்தை எடுத்து எங்களுக்கு கொடுத்து அந்த சிதறின அவங்கக்கிட்ட இருக்கிற எல்லாம் கொடுக்க மாட்டாங்க. ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் பேசுவாங்க. அப்புறம் புதன்கிழமை ஒரு நாள் பைபிள் ஸ்டடி பேசுவாங்க. அந்த 2 செய்தி தான் வாரத்துக்கு. நீங்கள் சும்மா இருக்க நேரத்தில் ஆன்லைனில் கேட்குறீங்க, அது வேறு. ஆனால் அது கூடி ஆராதித்து அந்த தேவ சமூகத்தில் உட்காந்து ஊழியக்காரங்கிட்டேருந்து வாங்குகிற வார்த்தை இருக்குல்ல, அதுதான் அறுக்கிறவர்களுக்கு பின்னால் போகிறது. 2வது, இந்த ஊழியக்காரங்களோடு கூட இருந்து அனுபவத்தில் படிச்சுட்டு வரக்கூடியதான இன்னொரு ஊழியர் இருக்கான் பாருங்க, அவன் எஃபெக்டே தனி தான். நீங்கள் உட்காந்து ஒரு ஊழியக்காரங்கிட்ட ஒரு 5 வருஷம் 10 வருஷம் படிக்கிறது இருக்குல்ல, அதுக்கு ஈக்குவலான விஷயங்கள் வேறு ஒன்றுமே கிடையாது. அந்த ஊழியக்காரர் கோவப்படுவார், உங்களுடைய அந்த கோபத்தில் உங்கள் கோபத்தை உடைப்பார். அவர் கோவப்படுவார்ல, எங்கள் பாஸ்டர்லாம் ரொம்ப கோவப்படுவார். அவர் கோவப்படும் போது நீங்கள் சும்மா நிற்கணும். ஏன்னா நீங்கள் கோவப்படும் போது எங்கேயுமே சும்மா நிற்க மாட்டீங்க இல்லையா? திருப்பி கோவப்பட்டு நம்ம கோவத்தை நம்ம காட்டத்தானே விரும்புவோம். ஆனால் நீங்கள் ஊழியக்காரருக்கு முன்னாடி என்ன பண்ணுவீங்க, தப்பு பண்ணவே மாட்டீங்க. ஆனால் அங்கே அவர் திட்டுவார். அது கர்த்தரை அனுமதிக்கிறது. ஏன் தெரியுமா? தப்பு செய்யாமல் நீ திட்டு வாங்கும் போது தான் உன்னுடைய பெருமை உடையும். எப்படி உடையும்? நான் தான் தப்பே பண்ணலையா? தப்பு பண்ணாமல் அடி வாங்க. இயேசு கிறிஸ்து அதை தான் வாங்கினார். அவர் பாவம் இல்லாதவராக அடி வாங்கினார். அந்த இது உங்களுக்கு வரும், அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் கிடைக்கும். அதுக்கப்புறம் தான் நீங்கள் உருவாக முடியும். சீஷத்துவம் தான் நம்மளை உருவாக்கும். அந்த ஊழியக்காரனுக்கு பின்னாடியே பொறுக்கிக்கிட்டு போகணும், அந்த அறுக்கிறவர்களுக்கு பின்னாடி போகணும், அவங்க சிந்துகிறத வாங்கணும், அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு கேட்கணும். நீங்கள் ஒரு ஊழியக்காரங்கிட்ட 5 வருஷமோ 10 வருஷமோ இருந்துருங்க, நீங்கள் எப்படி வளர்ந்தீங்கன்னு உங்களுக்கே தெரியாது. ஆனால் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்ந்துருப்பீங்க. அது வளர்ச்சி செஞ்சுருக்கோம். அதுதான் ரூத்துக்கு ஆண்டவர் சபைக்கு கொடுத்துருக்குற ஃபஸ்ட்டு ஸ்டேட்டஸ். எடுத்த உடனே ஆண்டவர் கொண்டு போயிட்டு உடனே மேடையில், நமக்கு எல்லாருக்குமே அப்படி தானே ஆசை, பாஸ்டர் கூப்பிட்டு மேடையில் பாட சொல்லணும், பாஸ்டர் கூப்பிட்டு நம்மளை சாட்சி சொல்லணும். இப்போ ஆண்டவர் சொல்லுவார், முதல்ல உங்கள் ஏரியாவில் போய் சாட்சி சொல்லு. அங்கே இருக்கிற ஏரியாவில், அங்கே இருக்கிற ஜனங்க மத்தியில் அங்கே ஒரு 10 பேர்கிட்ட சொல்லணும். அப்புறம் கூட்டிகிட்டு போய் ஒரு 25 பேர்கிட்ட நிறுத்துவார். அந்த மேடை ஏறி நிறுத்துறதுக்கு ஒரு 10 வருஷம் ஆகும். ஆண்டவர் நமக்கு ஆரம்பத்தில் இந்த மாதிரி ஒரு வாய்ப்புகளை கொடுக்கும்போது அதை நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அதுக்கு பின்னாடி போகணும். நம்ம கேட்கக்கூடாது, நான் ஏன் இவங்களுக்கு பின்னாடி பொறுக்கணும்? மோவாப் தேசத்தில் நான் யார் தெரியுமா, எப்பேற்பட்ட அழகி தெரியுமா, எங்கள் ஊரில் எத்தனை பேர் என்னை பொண்ணு கேட்டு வந்தாங்க தெரியுமா அப்படின்லாம் ரூத்து பேசியிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அடுத்த வார்த்தை சொல்லியிருப்பாங்க, நீ பின்னாடி மோவாப்புக்கே போயிடு, இங்கே இருக்க லைக் பட மாட்டேன். இங்கே இருந்தால், இஸ்ரவேலுக்குள்ளே வந்தால் எடுத்த உடனே உன்னை ராஜாவாக்க மாட்டோம், நீ முதல்ல ஆடு மேய்க்கிறவனாக மாறணும். ஆடு மேய்க்கிறவனாக மாறி ஒரு நாள் நாங்கள் உங்களை ராஜாவாக்குவோம் என்று ஆண்டவர் சொல்லுவார். யார் எடுத்த உடனே ராஜாவாயிட்டாங்க யோசிச்சு பாருங்கள். எடுத்த உடனே ராஜாவானவன் விழுந்துட்டான் ஒருத்தன். அது சவுலாக இருக்கட்டும், சாலமோனாக இருக்கட்டும். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அதான் நான் சொல்லுவேன், நமக்கும் நம்ம பிள்ளைகளுக்கும் என்ன தெரியுமா வித்தியாசம்? நமக்கு இந்த மணி வேல்யூன்னு ஒன்று இருக்குல்ல, அந்த மணி வேல்யூ நமக்கு தெரியும். என்ன காரணம்னா, நாம் அந்த மணியை சம்பாதிக்கிறதுக்கு, பணத்தை சம்பாதிக்கிறதுக்கு நமக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு. 30 நாள் ஒரு இடத்துல வேலை பார்த்து சைன் பண்ணால், நான் ஃபஸ்ட்டு வாங்கின சம்பளத்தை சொல்கிறேன், 1200 தருவாங்க. நான் ஒர்க் பண்ண காலத்தில் 30 நாள் வேலை பார்க்கணும். ஒரு நாள் லீவ் போட்டால் கூட
சம்பளத்தை பிடிச்சிருவாங்க. அந்த 1200 வாங்கும் போது ஒரு பெரிய சந்தோஷம் இருக்கும். இப்போ நம்ம பிள்ளைங்க இருக்குல்ல, ஒரு 500 கொடுங்க. ஸோ இந்த மணி வேல்யூ இருக்குது பாருங்கள், நமக்கு தெரியும், யாருக்கு தெரியாது? நம்ம பிள்ளைகளுக்கு தெரியாது. அவங்களுக்கு எப்போ தெரியும் தெரியுமா? அவங்க சம்பாதிப்பாங்க. அப்போ ஒரு வழி ஒன்று வரும் பாருங்க. அப்போ சொல்லுவாங்க, என்ன நீங்கள் 300 கேட்குறீங்க? நாங்கள் கேட்டோம்ல அப்போ. ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் தான், அந்த அப்படியே அவங்க பின்னாடியே போகிறது, அதுதான் நம்மை உருவாக்கும். ஒரு காலகட்டம் வரைக்கும் கர்த்தர் அதை அனுமதிக்கிறார். நீங்கள் அந்த பின்னாடி போகிறவர்களாக இருக்கணும். அவங்க சிந்தறதை வாங்கணும். அதுலேருந்து அவங்க என்ன கிடைக்குதுன்னு நம்ம வாங்கிட்டே இருக்கணும். எத்தனை நாள் ஆண்டவரை போகணும்? உங்களை நீங்கள் எத்தனை நாளைக்கு கர்த்தர் அனுமதிக்கிறாரோ அத்தனை நாளைக்கு போகணும். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு காலகட்டம்னு வச்சுக்கோங்களேன். இப்போது பவுலுக்கு ஒரு 3 வருஷமாக இருந்துச்சு. அரபு தேசத்தில் போய் அவர் தங்கி இருந்து படித்தாருன்னு இருக்குது. ஆனால் மோசேக்கு அதுவே 40 வருஷம் ஆயிடுச்சு. இயேசுவுக்கு 30 வருஷம் ஆயிடுச்சு. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு காலகட்டம், ஒரு டைம் பீரியட் கர்த்தர் அப்படி பின்னாடி போக வச்சுருப்பார். யூ மஸ்ட் கோ, போயிட்டே இருங்க. போகும்போது கர்த்தர் அங்கே சிந்தின, எங்கள் ஊழியக்காரர் சிந்தின வார்த்தைகள், நான் இப்பவும் சொல்கிறேன், எங்கள் ஊழியக்காரர்கிட்ட டைரியாக இருக்கும், எழுதி வச்சுருப்பார். அதில் ஒரு மெசேஜை கொண்டு வந்து கொடுப்பாரு. அதான் சிந்துறது. அதை எடுத்துக்கிட்டு நாங்கள் தியானிக்கிறது, நாங்கள் பெற்றுக்கொள்கிறது, அது பெரிய ஆசீர்வாதம். முதலாவது நாம் அந்த ஊழியக்காரர்களுக்கு பின்னால், அறுக்கிறவர்களுக்கு பின்னால் போகிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரெண்டாவது, ரூத் எங்கே போனாங்க பாருங்கள், வாசிங்க. 2ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை வாசிங்க. அவள் அரிக்கட்டுக்கள் நடுவே பொறுக்கி கொள்ளட்டும், அவளை ஈனம் பண்ண வேண்டாம் என்றார். நல்லா கவனிங்க, இந்த அரிக்கட்டுகள் நடுவே பொறுக்கி கொள்ளட்டும். இப்போ அவள் இதுக்கு முன்னாடி எங்கே பொறுக்கிக்கிட்டு இருந்தா, எங்கே எடுத்துக்கிட்டு இருந்தா அப்படின்னு கேட்டிங்கன்னா, வயல் அறுக்கிறவர்களுக்கு பின்னால் போய்கிட்டு இருந்தாங்க. அவங்க என்ன விட்டுட்டு போகிறாங்களோ அதை தான் எடுக்க முடியும். ஒரு லிமிட் அது. அவங்க என்ன கொடுத்துட்டு போகிறாங்களோ, அவங்க என்ன மிச்சம் மீதி வைக்கிறாங்களோ அதை தான் எடுக்க முடியும். அதை தாண்டி ஒன்றும் எடுக்க முடியாது. அந்த அவங்க சிந்துறாங்க பார்த்தீங்களா, அது என்னவாக இருக்கும் தெரியுமா? பொதுவாக நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. அவங்க தி பெஸ்ட்டெல்லாம் என்ன பண்ணிடுவாங்க, எடுத்துகிட்டு போயிடுவாங்க. அவங்க சிந்துறது எதுவாக இருக்கும்? அந்த மிச்ச மீதி. அவங்க எது வேணான்னு விடுறாங்களோ அதுதான் வரும். அதே மாதிரி தான் இந்த ஊழியக்காரங்க நமக்கு போதிக்கிறாங்க பார்த்தீங்களா, அது அவங்க சிந்துகிற காரியம். ஆனால் பெஸ்ட்டு ஒரு இடத்துல இருக்கும். இவங்க அரிக்கட்டை எடுத்துகிட்டு அறுத்துக்கிட்டே போனாங்கல்ல, அறுத்துக்கிட்டே போனதில் என்ன பண்ணியிருப்பாங்க தெரியுமா? எல்லாரும் கட்டுக்கட்டாக அறுக்கட்டுக்களாக மாக்கி கொண்டு போய் என்ன பண்ணிடுவாங்க, ஒரு இடத்துல அடிக்கிடுவாங்க. இப்போ என்ன சொல்கிறாரு போவாஸு, நீங்கள் என்ன செய்யுங்க, அவளை உங்களுக்கு பின்னாடி பொறுக்க சொல்ல வேண்டாம், இப்போ எங்கே பொறுக்க சொல்லுங்கள், அரிக்கட்டுகளுக்கு நடுவே பொறுக்க சொல்லுங்கள். ஏன்? இப்போ ஒரு ப்ரமோஷன். அரிக்கட்டுகளுங்கிறது எதற்கு இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால், ஒரு சுதந்திர வீதம். சுதந்திர வீதம்னா இப்போ உதாரணமாக யோசேப்பு சொல்கிறார் இல்லையா, ஆதியாகமத்தின் புஸ்தகத்தில் 37ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் வாசிங்க. 37:7. நாம் வயலில் அறுத்த அரிகளை கட்டி கொண்டிருந்தோம், அப்பொழுது என்னுடைய அரிக்கட்டு நிமிர்ந்திருந்தது, உங்கள் அரிக்கட்டுகள் என் அரிக்கட்டை சுற்றி வணங்கி நின்றது என்றான். இந்த அரிக்கட்டுகள் என்பது என்னன்னா சுதந்திர வீதம், அதாவது சேஷ்டபுத்திரம் பாகம், இந்த இஸ்ரவேல் கோத்திரத்துக்கான அந்த சகோதரத்துவம் அப்படின்னு அர்த்தம். இப்போ வெளியே இருந்த ரூத்தை எங்கே வந்து எடுத்துக்க சொல்கிறாரு? அரிக்கட்டுகளுக்கு நடுவே வந்து எடுத்துக்கொள்ள சொல்கிறார். அரிக்கட்டுகள் அப்படிங்கிறது சுதந்திர வீதம். நாம் எல்லாரும் சகோதரர்கள். மற்ற சகோதரர்களை பார்த்து சொல்கிறான், ஏன் அரிக்கட்டு பெருசாக இருந்துச்சு? அப்போ அரிக்கட்டுகள் என்பது கோத்திரத்துக்குள்ளே இருக்குது, தேவனுடைய சுயாதீனத்துக்குள்ளே இருக்குது, அவருடைய சுதந்திர வீதம் அதில் இருக்குது. மற்றதெல்லாம் வெளியே புறம்பே பின்னாடி பொறுக்கிக்கிட்டே வந்தாங்க. இப்போ ரெண்டாவது ரூத்துவை பார்த்து ஆண்டவர் சொல்கிற வார்த்தை என்ன? நீ என்ன பண்ணு, புறம்பே இருந்தது போதும், இப்போ எங்கே வந்துரு, அரிக்கட்டுக்கு உள்ளே வந்துரு. அது சிந்திர காரியம், இது சிந்திர காரியம் இல்லை. அரிக்கட்டு ஏற்கனவே கட்டி வச்சிருக்கு. தி பெஸ்ட் சுதந்திர விதத்துக்குள்ளே ரூத்தை கொண்டாந்துட்டார். வாசிங்க, எபேசியர் 2:12 வாசிங்க. அக்காலத்திலே கிறிஸ்துவை சேராதவர்களும் இஸ்ரவேலுடைய காணியாட்சிக்கு புறம்பானவர்களும் வாக்குத்தத்தத்தின் உடன்படிக்கைகளுக்கு அந்நியரும் நம்பிக்கை இல்லாதவர்களும் இவ்வுலகத்தில் தேவன் அற்றவர்களுமாய் இருந்தீர்கள் என்று நினைத்துக் கொள்ளுங்கள். காணியாட்சிக்கு புறம்பே, பின்னாடி வெளியே இருந்தோம், அறுக்கிறவர்களுக்கு பின்னாடி போயிட்டு இருந்தோம், நாம் அதை கிடைக்கிறத எடுத்துக்கிட்டு இருந்தோம். ஒரு காலகட்டம் இருந்துச்சு. இப்போ கர்த்தர் சொல்றாரு, 13ஆம் வசனம் வாசிங்க. முன்னே தூரமாயிருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்து இயேசுவுக்குள் கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே சமீபமானீர்கள்.
சமீபமாய் உள்ள கொண்டாண்டார், அரிக்கட்டுக்குள்ள கொண்டாந்துட்டார். இப்போ நாம ஏற்றுக்கொண்டவர் எத்தனை பேரோ அத்தனை பேரும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படிக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். இப்போ நீங்க எங்க எடுக்க போறீங்க தெரியுமா? அரிக்கட்டுகளுக்கு நடுவே எடுக்க போறீங்க. அதோட அர்த்தம் என்ன? நான் சிந்துகிறதை எடுக்க போகிறதில்ல, சிறந்ததை எடுக்க போகிறேன். அரிக்கட்டுகள் எல்லாத்தையும் என்ன பண்ணியிருப்பாங்க? கட்டி கொண்டாந்து தி பெஸ்ட் வச்சிருப்பாங்க, வேஸ்டெல்லாம் சிந்த விட்டுருப்பாங்க. இப்போ அரிக்கட்டுகள் என்பது என்ன? இருக்கிறதுலையே பெஸ்ட்டு அறுத்து கொண்டு வந்து கட்டி அதை வியாபாரத்துக்கோ எதுக்கோ கொண்டு வந்து ஒரு இடத்துல வச்சுருப்பாங்க. இப்போ அவர் சொல்கிறாரு, அரிக்கட்டுகளுக்கு நடுவே நீ எடு. ஏன்? இதுவரைக்கும் எடுத்தது வேஸ்ட். அவன் பெஸ்ட்டெல்லாம் அறுத்துக்கிட்டே போவான், மிச்சம் மீதி ஏதாவது கிடைக்கும், அதை எடுத்துக்கோ. கானானிய சொல்கிறாங்க இல்லையா, இயேசுக்கிட்ட வந்து அப்பம் யாருக்கு இருக்கட்டும்? இஸ்ரவேலுக்கு இருக்கட்டும், பிள்ளைகளுக்கு இருக்கட்டும். எனக்கு என்ன கொடுங்க? மேஜையிலிருந்தும் துணிக்கைகளை கொடுங்க, அதை கொடுத்துருங்க. அவங்க ஒரு காலத்தில் கேட்டது துணிக்கை. கர்த்தர் சொன்னார், உன் விசுவாசம் பெரியது, உன் விசுவாசம் பெரியது. எதை பெரியது? பெருசுன்னா ஒரு அளவு இருக்கணும்ல. பெருசுனா இன்னொன்று ஒரு எதோடைய கம்பேர் பண்ண தானே பெருசு. இஸ்ரவேலுக்கு எது தெரியுமா விசுவாசம்? ஆபிரகாம் விசுவாசித்தான், கர்த்தர் அதை நீதியாய் எண்ணினார். இஸ்ரவேல் விசுவாசத்தினால ஆரம்பிக்கப்பட்டவங்க. இப்போ இயேசு சொல்றாரு, அவர்கள் விசுவாசத்தை பார்க்கலாம் உன் விசுவாசம் பெரியது. அவன் மேஜையில் உள்ள அப்பத்தை சாப்பிட்றான், நீ துணிக்கையை கேட்குற. ஆனால் கர்த்தர் என்ன கொடுத்தார் தெரியுமா? துணிக்கையை கொடுக்கல, அவர் அப்பத்தை எடுத்து பிட்டு நம்ம கையில் கொடுத்துட்டார். இப்போ நம்மளை சுதந்திர விதத்துக்குள்ள கொண்டாந்துட்டார். நீங்களும் நானும் இனி நாம் சிந்துகிறவர்களை பொறுக்கிறவர்கள் அல்ல, சுதந்திர விதத்துக்குள் எடுக்கிறவர்கள். இப்போ நமக்கு கர்த்தர் கொடுத்துருக்காரு வாக்குத்தத்தத்தின் பிள்ளைகள். இப்போ நாம் தி பெஸ்ட் எடுக்க போகிறோம் ஆண்டவர்கிட்ட இருந்து. ஆண்டவர்கிட்ட கேட்கும் போது தி பெஸ்ட்டாக கேட்கணும். ஏன்? அவர் எங்கள் அப்பா, நான் என்ன அரிக்கட்டுக்குள்ளே கொண்டாந்துட்டார். இனி எனக்கு அந்த இப்போ நம்மக்கிட்ட இருக்க ஒரு பிரச்சனை என்ன தெரியுங்களா? இருக்கிறதுலேயே ப்ராப்ளம் என்னென்னா, நம்ம ஒரு மைண்ட் செட்டில் இருக்கிறோம். 2-3 மைண்ட் செட் இருக்குது, அதெல்லாம் மாற்றணும். முதல்ல நமக்கு ஒரு மைண்ட் செட் இருக்குது, டிஃபால்ட்டாகவே இருக்குது. இஸ்ரவேலர்கள் ரொம்ப பெரியவங்க, அவங்க ரொம்ப அழகானவங்க, கர்த்தருக்கு ரொம்ப பிரியமானவங்க, நாம் என்றைக்கு இருந்தாலும் 2வது தான் அப்படின்னு நினைக்கிறோம். இல்லவே கிடையாது. கர்த்தர் யாரையுமே பாரபட்சமாய் பார்க்குறவர் இல்லை. இஸ்ரவேலுக்கு என்ன சுதந்திர வீதமோ அதே சுதந்திர வீதத்தை கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் வச்சிருக்கிறார். அவனுக்கு என்ன ஆசீர்வாதமோ நமக்கு வச்சு, நான் இன்னும் சொல்லுவேன், அவனை விட ஒரு படி மேலானதை நம் கையில் கர்த்தர் கொடுத்து வச்சிருக்கிறார். இப்போ அவனுக்கும் அது இருக்குது, ஆனால் கர்த்தர் நமக்கு அது மேலானதை கொடுத்து வச்சிருக்கிறார். நாம் அரிக்கட்டுக்குள்ளே இருக்கிறவங்க. இது முதல்ல இந்த மைண்ட் செட் மாற்றணும். 2வது, இந்த தாழ்த்துறங்கிற பேரில் சில காரியங்கள் நம்ம செய்கிறோம். என்ன காரியம் செய்கிறோம்? ஆண்டவர் பார்த்து ஏதாவது செஞ்சால் போதும். சிலர் சொல்லுவாங்க, இந்த குப்பை, நீங்களான குப்பையா, நீங்களான குப்பைனே வச்சுக்கோங்களேன், குப்பையை சர்ச்சைக்கு நடுவில் வைக்கலாமா? நம்ம தாழ்த்துறோங்கிற பேரில் என்ன சொல்கிறோம்? குப்பை அது இல்லை. இப்போ கர்த்தர் நம்ம ஒரு காலத்தில் நாம் எப்படி இருந்தோம்? புழுதியில் குப்பையில் இருந்தது உண்மை. இன்னைக்கு ராஜாக்களோடு கூட கர்த்தர் நம்மை உட்கார வைத்திருக்கிறார். தாவீது ஆடு மேய்க்கிறவனாக இருந்தது உண்மை, ஆனால் கர்த்தர் அவனை ராஜாவாக்கி உட்கார வச்சிருக்கிறார், சிங்காசனத்தில் உட்கார வச்சிருக்கிறாரு. உங்களுக்கு அந்த எண்ணம் இருக்கணும். ஆனால் வரவங்கள்டெல்லாம் தாவீது, ஐயோ நான் ராஜா இல்லைங்க, நான் ஒரு மெய்ப்பனாக சொல்லிக்கிட்டு இருந்தார். அவன் எடுத்தான், கத்தி எடுத்தான், சண்டை போட்டான். உள்ளுக்குள்ளே தாழ்மை இருக்கணும். இந்த தாழ்வு மனப்பான்மையை கொண்டாந்துடக்கூடாது. உங்களுக்கும் எனக்கும் சுதந்திர வீதம் இருக்குது. அரிக்கட்டுக்கு நடுவில் வச்சிருக்கிறாரு. எங்கள் அப்பா என்னை கொண்டு வந்து புறமே இருந்த எண்ணெய், காணியாட்சிக்கு புறமே இருந்த எண்ணெய் காணியாட்சிக்கு நடுவில் உட்கார வச்சிருக்கிறார். இன்னைக்கு அவர் எனக்கு நியமித்தவைகள் மேலானவைகள். இன்னைக்கு நான் எடுக்கிற காரியம் இருக்குது பாருங்க, இது ஏதோ சிந்திர காரியத்தை எடுக்கல. ஒரு நாள் அப்படி தான் எடுத்துக்கிட்டு இருந்தோம், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் இப்போ எனக்கு கர்த்தர் வச்சிருக்கிற இடம் எது தெரியுமா? அரிக்கட்டுக்கு நடுவில் தி பெஸ்ட். கர்த்தர் எனக்கு கொடுத்ததெல்லாம் தி பெஸ்ட். இருக்கிறதுலையே ஆண்டவர் கொடுத்துருக்கிற தி பெஸ்ட் எது தெரியுமா? உங்கள் கையில் உள்ள பரிசுத்த வேதாகமம், அவர் கொடுத்த ரட்சிப்பு, அவர் கொடுத்த அபிஷேகம், இதெல்லாம் எவ்வளோ பெஸ்ட்டு. இதெல்லாம் அவங்களுக்கு கிடைக்கவே இல்லையே. இஸ்ரவேலுடைய காணியாட்சிக்குள்ளே இருக்கிற அவங்களுக்கே எனக்கு ஒரு காலத்தில் கிடைக்காம இருந்துச்சே. இன்றைக்கி நமக்கு கொடுத்துருக்கிறாரு, ரட்சிப்பை கொடுத்துருக்கிறாரு, அபிஷேகத்தை கொடுத்துருக்கிறாரு, ஞானசானத்தை கொடுத்துருக்கிறாரு, எல்லாத்துக்கும் மேலே மகத்துவங்களை எழுதி கையில் கொடுத்துருக்கிறாரு. இது எல்லாத்தையும் தாண்டி யோசித்து பாருங்க, 4000 வருஷம் மறைக்கப்பட்ட இயேசு கிறிஸ்து என்கிற நாமத்தை கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் வெளிப்படுத்தி கொடுத்திருக்கிறார். இயேசு கிறிஸ்துங்கிற நாமம் உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம்.
அவருடைய நாமத்தினால எவைகளை கேட்பீர்களோ பெற்றுக்கொள்வீர்கள். அப்படின்னா உங்களை என்னையும் கர்த்தர் அரிக்கட்டுக்குள்ள உட்கார வச்சிருக்கிறார். இப்போ நாம் எடுக்க போகிறது எதுவாக இருக்கணும் தெரியுமா? பெஸ்ட்டாக இருக்கணும். ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே எனக்கு இந்த மறைபொருளை எடுத்து கொடுங்க, ஒளிப்படத்தின் பொக்கிஷத்தை கொடுங்க, அந்த காலத்தில் உள்ளதான மறைபொருளை எனக்கு எடுத்து கொடுங்க. கர்த்தர்கிட்ட கேட்கறது கீழானவைகள் அல்ல, மேலானவைகள் இருக்கணும். ஒரு காலத்தில் உலக ஆசீர்வாதத்துக்கு பின்னாடி போனது உண்டு. அன்னைக்கு நாம் அறியாதவர்களாக இருந்தோம். அதுதான் மேன்மேன் நினச்சோம். வீடு கிடச்சா போதும், வாசல். ஏன்னா ஆபிரகாமும் அப்படி தான் இருந்தார். ஒரு காலத்தில் லேண்டு கிடச்சிச்சு, இந்த தேசத்தை நான் எதனால் சுதந்திரத்துக் கொள்வேன்னு கேட்டார். அதுக்கப்புறம் கேட்குறாரு, நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேனே. அடுத்து கேட்குறாரு, வீடு கேட்குறாரு, வாசல் கேட்குறாரு, பிள்ளை கேட்குறாரு. ஆனால் ஒரு நாள் ஆபிரகாமுக்கு தோணுது, அதை அல்ல, அதிலும் மேன்மையான பரமதேசத்தை அவன் நாடினான். இப்போ அவன் புறம்பாக இருந்தவன் கானானுக்குள்ளே தான் இருக்கிறான், ஆனால் கர்த்தருடைய அரிக்கட்டுக்குள்ளே இல்லை, வெளியே இருக்கிறான். ஒரு நாள் வருகிறான், அரிக்கட்டுக்குள்ளே போகிறான். நடுவில் இருக்கிற தி பெஸ்ட்டை நான் எடுக்க போகிறேன், அதுதான் எனக்கு மேன்மை. பேதுரு கேட்குறார் ஆண்டவரை பார்த்து, எல்லாவற்றையும் விட்டு வந்தோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும்? நீ இப்போ இருக்கிறது கேட்கறது சிந்திர காரியத்தை கேட்குற. கர்த்தர் சொன்னார், இஸ்ரவேலை நீ நியாயம் தீர்க்கிறவனாக இருப்பாய். 12 கோத்திரத்தை, அது அரிக்கட்டுக்கு நடுவில் இருக்கிறது, அதுதான் பிளஸ்ஸிங். அப்போ இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட நம்ம கேட்கும்போது எதை கேட்கணும் தெரியுமா? இந்த சிந்திர காரியங்கள். ஒரு காலத்தில் கேட்டது உண்மைதான். நம்ம ஆண்டவர்கிட்ட பார்த்து ஒவ்வொன்றா கேட்டுக்கிட்டு இருப்போம். எதுக்கு? அதெல்லாம் ஒரு சைல்டிஷாக இருந்த காலம் ஸ்பிரிச்சுவலி. இப்போ நம்ம கொஞ்சம் அரிக்கட்டுக்கு நடுவில் வந்துட்டோம். இப்போ கேட்கும் போது கேட்கணும், ஆண்டவரே நீங்கள் சிந்துற பெஸ்ட்டு கொடுங்க, நீங்கள் பேசுகிற பெஸ்ட்டு எனக்கு கொடுங்க, அரிக்கட்டுகளுக்கு நடுவில் இருக்கிறது கொடுங்க. இப்போ அவள் பொறுக்கிற காரியம் வேறு, ஸ்டாண்டர்ட் மாறிடுச்சு. 3வது ரூத் இப்போ எங்கே இருக்கிறாங்க வாசிங்க. 3ஆம் அதிகாரம் ரூத்தின் புஸ்தகம் 8ஆம் வசனம் வாசிங்க. அந்த பாதி ராத்திரியிலே அந்த மனுஷன் அரண்டு திரும்பி ஒரு ஸ்திரீ தன் பாதத்தண்டையிலே படுத்திருக்கிறதை கண்டு. இப்போ ஒரு நாள் இவ எங்கே இருந்தா? அறுக்கிறவர்களுக்கு பின்னால் போய் கொண்டிருந்தா. இப்போ அடுத்த லெவல் கொஞ்சம் முன்னேற்றம். எங்கே வந்துட்டாங்க? அரிக்கட்டுகளுக்கு நடுவே வந்துட்டாங்க. இப்போ அறுக்கிறவங்க இல்லை, அறுத்து வச்சுட்டு அவங்கெல்லாம் போயிட்டாங்க. ஆனால் ரூத்து மட்டும் இருக்கிறான் அந்த இடத்துல, அறுக்கிறவர்களுக்கு அந்த அரிக்கட்டுக்கு நடுவில். இப்போ ரூத்து இன்னும் ஒரு படி மேலே வந்துட்டாங்க. எங்கே வந்துட்டாங்க? போவாசின் பாதத்தருகே வந்துட்டாங்க. இதுதான் எடுபடாத நல்ல பங்கு. லூக்கா எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 42 வாசிங்க. தேவையானது ஒன்றே, மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். இதுதான் 3வது லெவல். பாதத்துக்கிட்ட போயிடுறது, எடுபடாத நல்ல பங்கை தேடுறது. ஒரு காலத்தில் சிந்தின பொறுக்கின காரியம் இருந்துச்சு. யாராவது சிந்திட்டு போட்ட அந்த ஊழியக்காரன் கொடுக்குற ஆசீர்வாதங்களுக்கு பின்னால் போனது இருந்துச்சு. அதற்கு பிறகு தேவ சமூகத்துக்கு வரும்போது ஆண்டவர்கிட்ட தி பெஸ்ட்டை வாங்கின காரியம் ஒன்று இருந்துச்சு. ஆனால் இப்போ எது தெரியுமா? எடுபடாத நல்ல பங்கு, தேவன் பாதத்தில் உட்கார்ந்து வாங்கிறது. இது யாருக்கும் கிடைக்காது தெரியுமா உங்களுக்கு? அந்த பாதத்தில் உட்கார்ந்துருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் கிடைக்கும். பிரத்யேகமாக எக்ஸ்க்ளூசிவ்லி எனக்குன்னு ஒன்று இருக்கும். அரிக்கட்டுக்கு நடுவில் இருக்கிறது எல்லாருக்கும் கிடைக்கும். ஆபிரகாமின் ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவின் மூலமாக புறஜாதியாராகிய நமக்கு கிடைச்சதுன்னு கலாத்தியர் எழுதுகிறார். இந்த ஆசீர்வாதம் ஆபிரகாமோட எல்லா ஆசீர்வாதம் நமக்கும் கிடைக்கும், எல்லாருக்கும் கிடைக்கும். அரிக்கட்டுகளுக்கு நடுவில் இருக்கிறது, சுதந்திர வீதத்துக்குள்ளே இருக்கிறது, அது இப்போ இங்கே இருக்கிற அத்தனை பேருக்கும் கிடைக்கும். இது அரிக்கட்டுகளுக்கு நடுவில் உட்காந்து நம்ம போய் வாங்கிறது. ஆனால் பாதத்துக்கிட்ட உட்காந்து வாங்கிறதுன்னு ஒன்று இருக்குது. அதுதான் பிரத்யேகமாக எனக்கு என்ன சொல்கிறீங்க ஆண்டவரே, எனக்கும் உங்களுக்கும் நடுவில் இருக்கிற விஷயம் என்ன? மாம்சத்தில் எனக்கு என்ன இருக்குது? எல்லாரையும் நான் நேசிக்கிறேன். ஆனால் என் பிள்ளைன்னு வரும்போது ஒரு பீஸ் எக்ஸ்ட்ரா தானாக விழுது. இதே மாதிரி தான் நீங்கள் தேவ சமூகத்தில் உட்கார்ந்துருக்கும் போது எல்லாருக்கும் ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் வச்சிருக்கிறார், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அந்த கிட்ட வந்து பாதத்தில் உட்கார்றான் பாருங்க, அவனுக்குன்னு ஒரு ஸ்பெஷலாக கர்த்தர் ஒன்று வச்சுருப்பார். இதுதான் உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் வச்சிருக்கிற 3வது ஸ்டேஜ். நாம் இந்த வாக்கு தத்தங்களோடு கூட திருப்தி ஆயிடுறோம். கர்த்தர் ஸ்தோத்திரம், பிரைஸ் தி லார்ட், ஆண்டவர் கொடுத்தாரு எல்லாம் ரைட். ஆண்டவர்கிட்ட உங்களுக்கும் எனக்குன்னு எக்ஸ்க்ளூசிவாக ஒன்று இருக்கும். எனக்கு அது உங்களுக்கு அப்படி தான் இருக்கும். அதை வேறு யாருக்கும் தரவும் மாட்டார், அதை உங்களுக்கு தான் தருவார். உங்கள் மூலயமா தான் அதை அநேகருக்கு கொடுக்கணுன்றது கர்த்தருடைய திட்டமாக இருக்கும். இப்போவும் சொல்கிறேன், ஒரு ஆசாரிப்பு கூடாரமாக இருக்கட்டும், அல்லது நெகேமியா கட்டுற அலங்கமாக இருக்கட்டும், ஒவ்வொருத்தருக்கும் அதில் ஒரு பார்ட் உண்டு. அந்த பார்ட்டை அவங்க தான் கட்டணும். அந்த பார்ட்டை அவங்க மூலயமா தான் ஃபுல்ஃபில் பெறும். அவங்களுக்காக தான் கர்த்தர் அதை வச்சுருப்பார். ஆனால் நீங்கள் அதை வாங்கணும், அதான் ரொம்ப முக்கியம்.
அதுக்கு ரூத் எங்கே போயிட்டாங்க தெரியுமா? தைரியமாக பாதத்துக்கிட்ட போயிட்டாங்க. யோசிச்சு பாருங்கள், நம்ம ஒருத்தர் வீட்டுக்கு வந்துட்டாருன்னா அவருக்காக பரபரப்பாக தானே வேலை செய்வோம். எல்லாத்தையும் விட்டுட்டு அப்படியே அவர் பாத்தில் உட்காந்து வாயை பார்த்துக்கிட்டு இருப்போமா? வாயை பார்த்துட்டு இருக்கிறவனுக்கு நம்ம என்ன சொல்லுவோம்? பாரு, ஒரு வேலையும் செய்யாமல் சும்மா உட்காந்துருக்கு, சோம்பேறியும்போம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, அவன் தான் எடுபடாத நல்ல பங்கு. நீ சமைச்சு கொடுக்காவிட்டாலும் நான் சாப்பிட்றதுக்கு எதுக்கு 1000 வழி இருக்குது. ஆனால் இப்போ என்னை விட்டுட்டினா நான் பேசுகிற காரியத்தை இனி திருப்பி நீ கேட்க முடியாது. சமைக்காமல் விட்டால் கூட பரவாயில்ல, கடையில் கூட போய் வாங்கி இயேசுக்கு என்ன பண்ணிடலாம், கொடுத்துடலாம். ஆனால் இயேசு பேசுகிறத அன்னைக்கு விட்டாச்சுன்னு வச்சுக்கோங்க, திருப்பி என்ன செய்யாது, கிடைக்காது. அதுதான் மரியாளுக்கு தெரிஞ்சிச்சு. நீங்கள்லாம் பல காரியத்தை வாங்குங்க, செய்யுங்க, என்ன வேணால் பண்ணுங்கள், இந்த சான்ஸ் எனக்கு உரியது. இன்றைக்கி நான் இயேசுவை நான் விட்டுட்டேன்னா திருப்பி இப்போ பேசுகிற விஷயம் எனக்கு என்ன செய்யாது, கிடைக்காது. இயேசு என் வீட்டுக்கு வந்திருக்காரு, எங்கிட்ட பேச போகிறாரு, நான் கேட்கணும், அது எனக்குரியது. அந்த வைராக்கியம் தான் எடுபடாத நல்ல பங்கை மரியாள் கையில் கொண்டு வந்து கொடுத்துச்சு. உங்களுக்கும் எனக்கும் அப்படி ஒரு தாட் வரணும். ஒவ்வொரு நாள் காலையிலையும் தேவ சமூகத்தில் உட்காரும் போது எங்கிட்ட என்ன பேசுகிறீங்க ஆண்டவரே, எனக்கு என்ன கொடுக்குறீங்க? ஒவ்வொரு முறை பைபிள் படிக்கும் போதும், ஒவ்வொரு ட்ரிப் பைபிள் ஆரம்பிக்கும் போதும் நீங்கள் எப்படி ஜெபம் பண்ணி ஆரம்பிக்கணும் தெரியுமா? ஆண்டவரே, இன்னைக்கு எனக்கு என்ன கொடுக்குறீங்க, இதுலேருந்து இப்போ எனக்கு என்ன கொடுக்க போகிறீங்க? ஒவ்வொரு முறை வாசிக்கும் போதும் ஏதாவது ஒன்று கிடைக்கணும். அது அது வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட், அது வந்து நம்ம ஆத்மாவோட கலக்கிற விஷயம். அது ஆண்டவர்கிட்ட கேட்கணும். அது யாருக்கு கிடைக்கும் தெரியுமா? அந்த பாதத்துக்கிட்ட வரவங்களுக்கு தான் கிடைக்கும். அப்படி க்ளோஸாக வரவங்ககிட்ட தான் கிடைக்கும். சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ இருக்கிறாங்க, அவங்களும் ஜெபம் பண்ணுறவங்க தான், அவங்களும் வைராக்கியம் உள்ளவங்க தான். ஆனால் ஏன் தானியேலுக்கு மட்டும் வெளிப்பாடு கிடச்சிச்சு? அவன் காத்திருக்கிறவனாக இருந்தான். 21 நாள் காத்திருப்பான், டெய்லி 3 வேளை காத்திருப்பான், ஆண்டவர்கிட்ட கேட்பான், எனக்கு என்ன ஆண்டவரை கிடைக்கும், ஆண்டவர்கிட்ட கேட்டுக்கிட்டே இருப்பான். இந்த மறைபொருள் என்ன ஆண்டவரை, 10 கொம்புகள் என்ன, சின்ன கொம்பு என்ன, 1335 நாள் என்ன, ஆண்டவர்கிட்ட கேட்டுக்கிட்டே இருப்பான். அப்படிப்பட்டு உட்காந்து கேட்குறவனுக்குத்தான் கர்த்தர் மறைபொருளை கட்டளையிடுவார். அவனை பார்த்து ஆண்டவர் சொல்கிறாரு, என் பிரியமான புருஷனாகிய தானியேலே, ஏன் உட்காந்து கேட்டுக்கிட்டே இருக்கான். ஆண்டவர், நீங்கள் எவ்வளோ வேலை பார்க்குறத பற்றி ஆண்டவர் உங்களுக்கு குறை சொல்லலை, ஆனால் உட்காந்து கேட்குற போது ஆண்டவர் கொடுக்குற விஷயமே தனி தான். நம்ம வேலை பார்க்குறோம், வேலை பார்க்கல, அது ரெண்டாவது. தானியேல் பாருங்கள் எங்கே உட்காந்துருந்தார். 2ஆம் அதிகாரம் கடைசி வசனம் சொல்லுது தானியேல் புஸ்தகத்தில், தானியேலோவென்றால் ராஜாவின் கொலு மண்டபம். கொலு மண்டபம்னா இங்கிலீஷில் கிங்ஸ் கேட்டுன்னு இருக்குது. கொலு மண்டபம்னா கிங்ஸ் கேட்னா ராஜாவுக்கு வீட்டுக்கு, இவனை தாண்டி தான் இல்லை ராஜாவை பார்க்க போகணும். அவ்வளோ முக்கியமான இடத்துல இருக்கான். அதுக்கு நடுவில் 3 வேலை அவன் ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கிறான். நாம் 8 மணி நேரம் தான் வேலை பார்க்குறோம். இந்த 8 மணி நேரத்துலேயே ஜெபம் பண்ணுறதுக்கு பிஸி, ரொம்ப டயர்ட், ரொம்ப டென்ஷன், ரொம்ப வேலைங்க, ஜெபம் பண்ணவே முடியல. அவன் எங்கே உட்காந்துருக்கான்? ராஜா வீட்டுக்கு வாசலில் அவனுக்கு ஒரு பெரிய மாளிகை கட்டி கொடுத்துருக்காங்க. ஏன்னா இவன் ஜோசியக்காரங்களுக்கெல்லாம் தலைவர்னு போட்டிருக்குது. ராஜா எது கேட்டாலும் இவனை கேட்டுட்டு தான் செய்வார். தானியேல் போகலாமா, டைம் ஆயிடுச்சா, எடுக்கலாமா அப்படின்னு. அப்படியாப்பட்ட இம்பார்ட்டண்ட்டான போஸ்டிங்கில் இருக்கிறவனே 3 வேலை ஜெபம் பண்ணியிருக்கான். அதனால தான் கர்த்தர் அவங்கிட்ட மறைபொருளை பேசினார். அதுதான் பாதத்தில் உட்கார்றது. இது 3வது. கடைசியாக வாசிங்க, முடிக்கலாம். 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் வாசிங்க. போவாஸ் ரூத்தை விவாகம் பண்ணினான், ஃபினிஷ், முடிஞ்சிருச்சு. எங்கே வந்தா அவ? ஃபஸ்ட்டு அறுக்கிறவர்களுக்கு பின்னால் பொறுக்கிறவளாய் வந்தாள். ஏதாவது கிடைக்குமா, 1-2 கிடைக்குமான்னு வந்தவ இன்னைக்கு என்னவாயிட்டா? அந்த நிலத்துக்கே அதிபதியாக மாறிட்டா. போவாஸுக்கு மனைவி ஆயிட்டா. இன்னைக்கு எப்படி ஆயிடுச்சு? பக்கத்தில் உட்கார்ற இடத்துக்கு வந்தாச்சு. அந்த வேலைக்காரமா நிறைய பேர் இருப்பாங்களே, அந்த வேலைக்காரமெல்லாம் என்ன நினச்சிருக்கோம்? நானும் வேலை தான் பார்த்தேன். இவ நேற்று வந்தா, இன்னைக்கு மனைவி ஆயிட்டா. அவள் மனைவி ஆகிறதுக்கு காரணம் அவளுடைய டெடிகேஷன். நான் வெறும் பொறுக்கிறவளாக இருப்பதுக்கு வரவில்லை. கர்த்தர் என்னை உயர்த்துவார். ஒரு நாள் நான் அரிக்கட்டுகளுக்கு நடுவே பொறுக்குவேன். நான் அரிக்கட்டுக்கு நடுவே திருப்தியாகவில்லை, இது போதும் நினைக்கல. ஒரு நாள் போவாஸின் பாதத்துக்கு நான் போவேன். போவாஸின் பாதத்துக்கு போன நான் அங்கேயே டெய்லி பாதத்திலே உட்கார நினைக்கல. ஒரு நாள் வரும், நான் மனவாட்டியாய் மாறி அவரோடு கூட போய் உட்காருவேன். இந்த எண்ணம் நமக்கு இருக்கணும். உட்கார்ற வரைக்கும் யோசிச்சு பாருங்க. எஸ்தரை கொண்டாந்தாச்சு, எல்லா ராஜகுமாரத்திகளோடு எஸ்தரையும் கொண்டாந்தாச்சு. எல்லாருக்கும் சுத்திகரிப்பு நடக்குது, எஸ்தருக்கும் நடக்குது. ஆனால் வசனம் சொல்லுது, எல்லாரும் என்ன கேட்டார்களோ அது அவர்களுக்கு கிடைத்தது. அந்த ராஜாவால் அழைக்கப்பட்ட எல்லாருக்கும் என்ன கேட்டாங்களோ
அது கிடைத்தது. ஆனால் அதுக்கு கீழே வசனம் சொல்லுது, எஸ்தரோ வென்றால் ஏகா தனக்கு என்ன கொடுத்தானோ அதை தவிர அவள் வேறு ஒன்றையும் கேட்கவில்லை. என்ன அர்த்தம்? எஸ்தரோடைய தாட் என்ன? நான் இவனுங்கிட்ட இருந்து வாங்கறதுக்கெல்லாம் வரல, சும்மா இந்த பொறுக்கிற காரியத்துக்கெல்லாம் நான் வரல. ஒரு நாள் வரும், நான் ராஜாவின் சமூகத்தில் போய் நிற்பேன். ராஜாவின் சமூகத்தில் போய் நிற்கிறான். நிற்கும் போது ராஜா கேட்குறாரு, எஸ்தர் உனக்கு என்ன வேண்டும்? தேசத்தில் பாதி கேட்டாலும் நான் உனக்கு தருகிறேன். பாதினா எவ்வளோ தெரியுமா? தேசத்தில் பாதி, தேசத்தில் பாதினா எவ்வளோ தெரியுமா? அந்த ராஜா எத்தனை நாட்டை அரசாண்டுட்டு இருக்கார் தெரியுமா? எஸ்தர் 1:1 சொல்லுது, 127 நாடுகளை அரசாண்ட அகாஸ்வேரு ராஜாவின் நாட்களிலே சம்பவித்ததாவது. 127 நாடுனா என் தேசத்தில் பாதி கேட்டாலும் தரேன்னா எத்தனை ஆச்சு? கிட்டத்தட்ட 64 நாடு. 64 நாடை கொடுக்கும்போது எஸ்தர் சொல்கிறா, அதெல்லாம் வேணாம் ராஜா. அவள் சொல்கிறா, நீ 64 நாட்டை பார்த்துக்கிட்டு இருக்க, நான் 127 நாட்டுக்கும் ராஜகுமார்த்தியாய் ஒரு நாள் உட்காருவேன். அதுதான் என்னுடைய டார்கெட். நீங்களும் நானும் அதுதான். இங்கே கிடைக்கிற இந்த பூமியில் கிடைக்கிற சின்ன வயல்வெளிகளுக்கு பின்னால் பொறுக்கிக்கிட்டு போகிற காரியம்லாம் இல்லை. இதோ இங்கே உட்காந்து தியானிச்சு கிடைக்கிற இந்த அரிக்கட்டுகளுக்கு நடுவே கிடைக்கிறது இல்லை. தேவ சமூகத்தில் உட்காந்து தனக்குன்னு கிடைக்கிற பிரத்யேகமான காரியம் இல்லை. இதையும் தாண்டி ஒரு நாள் பரலோகத்தில் சிங்காசனத்தில் வலது பாரசத்தில் அவரோடு கூட நான் உட்காருவேன். அதுதான் என்னுடைய டார்கெட். அதுக்கு தான் கர்த்தர் அழைச்சிருக்கிறார். நீ அரிக்கட்டுக்கு நடுவிலையும் வயல் அறுக்கிறவர்களுக்கு பின்னாடியும் போவாஸோடைய பாதத்திலையும் நீ திருப்தியாகி முடிச்சிட்டினா, இதை விட மேலான ஒரு இடம் இருக்கு. வலது பாரசத்தில் உட்கார்ற இடம், மனைவியாகிற இடம். ரூத் என்னவானாள்? போவாஸுக்கு மனைவியானாள். அதுதான் ரூத்தோடைய ஃபைனல். அதுக்கப்புறம் ரூத் இருக்க மாட்டாங்க, அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் ரூத்தே இருக்க முடியாது. இதுக்கப்புறம் அங்கே வாங்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. நான் இயேசுடைய வம்ச வரலாறுல வந்துட்டேன், நான் இயேசுடைய ஜீனியாலஜிக்குள்ளே வந்துட்டேன். இனிமேட்டு பெஸ்ட்டுன்னு ஒன்று கிடையவே கிடையாது. பெஸ்ட்டை அட்டைன் பண்ணி முடிச்சுட்டேன். அந்த தாட்டு தான் உங்களுக்கு எனக்கு இருக்கணும். இந்த பூமியில் கிடைக்கக்கூடிய எதுலேயுமே திருப்தி ஆகக்கூடாது. அன்லெஸ் நான் ஃபைனலாக பரலோகத்தில் அவருடைய வலது பாரசத்தில் போய் உட்காருவேன், சிங்காசனத்துக்கு பக்கத்தில் போவேன். அதுதான் நம்ம டார்கெட்டாக இருக்கணும். உங்கள் விஷனே அதாக தான் இருக்கணும். இதெல்லாம் கிடைக்கும். ஒரு நாள் நீங்கள் உண்மையாக அறுக்கிறவர்களுக்கு பின்னால் பொறுக்கிக்கிட்டே இருங்க, அவங்க கிடைக்கிற வசனத்தை கேட்டுக்கிட்டே இருங்க. ஒரு நாள் கர்த்தர் கொண்டு போய் உங்களை அரிக்கட்டுக்கு நடுவில் அவரே சொல்லுவார், சரி இனிமேட்டு அரிக்கட்டுக்கு நடுவில் பொறுக்கிக்கிட்டோம். நீங்கள் அங்கே உண்மையாக உட்காந்து வசனத்தை தியானித்து அந்த காணியாட்சிக்குள்ளே இருந்து எல்லாம் செஞ்சுக்கிட்டே இருங்க. ஒரு நாள் கர்த்தர் சொல்வார், பாதத்துக்கிட்ட வந்துரு, இங்கே ரகசியங்களை பேசுகிறேன், வெளிப்பாடுகளை கொடுக்குறேன், உன் மூலமா அநேகருக்கு பேசுகிறேன், உன்னை எடுத்து பயன்படுத்துகிறேன் அப்படின்னு கிட்ட கூட்டு வந்துடுவார். அங்கேயும் திருப்தி ஆகக்கூடாது. ஒரு நாள் கர்த்தர் சொல்வார், இங்கே நீ ஊழியம் பண்ணது போதும், என் கூட பரலோகத்துக்கு வந்துரு. தானியேல் சொல்கிறார், ஆண்டவரே அந்த 1335 நாளை குறித்தும் 2300 நாளை குறித்தும் ஆண்டவர் சொல்கிறார், போதும் தானியேல், போய் இளைப்பாரி கொண்டிரு. நீயோ வென்றால் என்ன செய்யும்? உன் சுதந்திர விதத்துக்காக இளைப்பாரி கொண்டிரு. போலாம் வா, போதும், நீ ரொம்ப ஒர்க் பண்ணிட்ட, ரெஸ்ட் எடு. ஏன் ஒரு நாள் என் கூட உட்காரு, போதும், இதுக்கு மேலே உனக்கு வேறு ஒன்றுமே இல்லை. இதுதான் நம்ம டார்கெட்டில் இருக்கணும், இதுதான் நம்ம எண்ணத்தில் இருக்கணும். இதுதான் கர்த்தர் நமக்கு வச்சிருக்கிறதான அன்ன வஸ்திரம். இதை அட்டைன் பண்ணி முடிக்கணும். அந்த தாகம் வேணும். இந்த பூமியில் இருக்கிற எது மேலேயுமே திருப்தின்னு ஒன்று வரவே கூடாது. அதை தள்ளி விட்டுட்டு போயிட்டே இருக்கணும். எதாக இருந்தாலும், யார் என்ன ஆசீர்வாதம் கொடுத்தாலும், எத்தனை லட்ச ரூபா ஃபோன் வாங்கி கொடுத்தாலும், எத்தனை லட்ச ரூபாய்க்கு உங்களுக்கு என்ன வாங்கி கொடுத்தாலும், கார் வாங்கினாலும், எது வாங்கினாலும், வீடு வாங்கினாலும், இது அல்ல, இதிலும் மேன்மையான பரமதேசத்தையே நான் நாடுவேன். எனக்கு ஒரு பிளேஸ் பரலோகத்தில் இருக்குது, ஆண்டவர் ரெடி பண்ணி வச்சுருக்காரு, அங்கே போய் நான் உட்காருவேன். அங்கே உட்காரும் போது தான் பெருமூச்சு விடணும், அப்பாடா நான் வந்து ரீச் ஆயிட்டேன் அப்படின்னு. அது வரைக்கும் திருப்திங்கிறது வரவே கூடாது. ஆத்மா அந்த வாஞ்சையிலேயே இருக்கணும், அந்த எதிர்பார்ப்புலேயே இருக்கணும், எப்போ நான் போவேன், எப்போ போவேன்னு சொல்லி. அதுதான் கர்த்தர் உங்களுக்கு எனக்கும் வச்சிருக்கிற ஆசீர்வாதம். அல்லேலூயா. நாம் ஜெபம் பண்ண போகிறோம் தேவ சமூகத்தில். எழுந்திரிப்போமா நம்ம எல்லாரும்? எல்லாம் இன்றைக்கி நம்ம ஒரு சின்ன ஜெபம் பண்ண போகிறோம். இதில் நாம் எந்த ஸ்டேஜில் இருக்கிறோம் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். நம்ம எந்த ஸ்டேஜில் இருக்கிறோம்? வயல்வெளியில் அறுக்கிறவர்களுக்கு பின்னால் போகிறது தப்பு கிடையாது, போகணும், அது ஒரு காலகட்டம். அந்த பின்னாடி போனால் தான், அவங்க சிந்துற காரியத்தை நீங்கள் எடுத்தால் தான் உங்களை போவாஸ் பார்த்துக்கிட்டே இருப்பார். நீங்கள் எப்படி எடுக்கிறீங்கன்னு பார்த்துக்கிட்டு இருப்பார். அதை எடுத்து தூசி தட்டி
வசனம் சொல்கிறது, ரூத்து அதை எடுத்து தூசி தட்டி எல்லாத்தையும் அதில் க்ளீன் பண்ணி அதில் உள்ள தி பெஸ்ட்டை எடுத்து அவள் தனக்குன்னு சேர்த்துக்கொள்கிறா. அதை ஆண்டவர் அதை போவாஸ் பார்க்குறாரு, ஆண்டவர் பார்க்குறாரு. அடுத்தபடியாக இப்போ ஒரு ப்ரொமோஷன் கொடுக்குறாரு ஆண்டவர். சரி, நீ அந்த அறுக்கிறவர்களுக்கு பின்னால் பொறுக்கின போது உண்மையாக பொறுக்கிட்டு போனேன், உண்மையாக எல்லாத்தையும் எடுத்த, க்ளீன் பண்ண. சரி, இப்போ உனக்கு நான் பெஸ்ட்டு தரேன், நீ அரிக்கட்டுக்கு நடுவே எடுத்துக்கொள். அரிக்கட்டுக்கு அது வெறும் பெஸ்ட்டு மட்டும் இருக்கிற இடம், அந்த பெஸ்ட்டுக்கு நடுவில் சிந்தறதை நீ எடுத்துக்கோ. இப்போ நீ தட்டி எதுவும் செய்ய வேண்டி இருக்காது, அது இருக்கிறதே தி பெஸ்ட், அதை எடுத்துக்கோ. இப்போ அதுலேயும் அவள் உண்மை உள்ளவளாகி இருந்தாள். ஒரு நாள் போவாசின் பாதத்துக்கு கீழே வந்து உட்கார்ந்து கொண்டாள். மரியாள் இயேசுவின் பாதத்தில் உட்கார்ந்து கொண்டாள். போவாஸ் சொல்கிறாரு, வாலிபர்களுக்கு ஐஸ்வர்யவான்களுக்கு பின்னால் நீ போகாமல் உன் முந்தின கீர்த்தியை பார்க்கிலும் உன் பிந்தின கீர்த்தி பெரிது. எத்தனையோ பேர் என்னென்ன விதத்திலையோ கவலைப்பட்டுக்கிட்டு ஓடிக்கிட்டு அது இதுன்னு செஞ்சுக்கிட்டு இயேசுக்காக தான் செய்கிறோன்னு மார்த்தாள் செஞ்சுக்கிட்டு இருக்கும் போது மரியாள் சொல்கிறா, இயேசுக்காக தான் இல்லை, எனக்கு இயேசுவே வேணும். நான் இயேசு பாதத்திலே உட்காந்துக்கிறேன். இந்த சான்ஸை நான் விட்டுட்டா இன்னொரு வாட்டி எனக்கு அது கிடைக்காது. அந்த உத்தமத்தை பார்த்த ஒரு நாள் ஆண்டவர் சொல்கிறாரு, ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனை என்னோடு கூட சிங்காசனத்தில் உட்கார வைத்துக் கொள்வேன். மணவாளனுக்கு ஏற்ற மணவாட்டி. இதில் நம்ம எந்த இடத்துல இருக்கிறோன்னு பாருங்கள். இந்த மாதத்தில் ஒரு தீர்மானம், ஆண்டவரே நான் இன்னும் முன்னேறணும், ஆண்டவரே இன்னும் கிட்டி நெருங்கி சேரணும், ஆண்டவரே இன்னும் உடைய வாயின் வார்த்தைகள் எல்லாம் நாங்கள் பிழைக்கணும், ஆண்டவரே இன்னும் உடைய வசனத்தின் ஆழத்துக்குள்ளே போகணும், தி பெஸ்ட்டை வாங்கணும், ஆண்டவரே எடுபடாத நல்ல பங்கை நாங்கள் எடுக்கணும், ஆண்டவரே மறைபொருள்களை வாங்கணும், ஆண்டவரே உங்களோடு கூட நடக்கணும், ஆண்டவரே வானத்தின் ஆசீர்வாதங்களை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும், ஆசீர்வாதம் அப்படி ஒரு வாஞ்சை இருக்கணும். ஆவிக்குரிய வாழ்க்கையில் திருப்தி மட்டும் வந்துடவே கூடாது. பரவாயில்ல, நல்லா பைபிள் வாசிச்சிட்டோம், இன்றைக்கி 2 அதிகாரம் 3 அதிகாரம் வாசிச்சிட்டோம், காலையில் ஒரு தடவை வாசிச்சிட்டோம், மத்தியானம் ஒரு தடவை வாசிச்சிட்டோம், நல்லா பரவாயில்ல, இன்றைக்கி ஜெபம் பண்ணிட்டோம், அதிகாலையிலேயே நாங்கள் ஜெபம் பண்ணிட்டோம், திருப்தி வரக்கூடாது. இன்னும் ஆண்டவரே உங்கள் சத்தத்தை நான் கேட்கணும். சத்தத்தை கேட்டவுடனே திருப்தி வரக்கூடாது. ஆண்டவரை இன்னும் உங்கள் முகத்தை நான் பார்க்கணும். முகத்தை பார்த்த உடனே திருப்தி வரக்கூடாது. ஆண்டவரை நான் உங்களோடு கூட சஞ்சரிக்கவே செய்யணும். ஆண்டவரை சஞ்சரிக்கும் போது திருப்தி வரக்கூடாது. ஆண்டவரை நான் உங்கள் கூடவே பரலோகத்தில் வந்து உட்காந்துக்கணும். ஆண்டவரை இந்த வாஞ்சை இருந்துக்கிட்டே இருக்கணும். அதனால தான் பவுல் சொல்கிறாரு, நான் இங்கே விட்டு பிரிஞ்சு அவரோடு கூட போகுவதை நான் விரும்புகிறேன். அந்த வாஞ்சை நமக்கு வேணும். ஜெபம் பண்ணுவோமா? அப்படி வாஞ்சையா இன்னும் நெருங்கி சேரணுன்ற அந்த வாஞ்சை உள்ளவங்க மட்டும் உங்கள் கரங்களை தேவனுக்கு நேராக உயர்த்தி, ஆண்டவரே நான் இன்னும் கிட்டி நெருங்கி சேரணும், ஆண்டவரே இன்னும் உங்களுடைய வாயின் வார்த்தைகளை நான் பெற்றுக்கொள்ளணும், ஆண்டவரே இன்னும் உங்களுடைய மகத்துவங்களை நான் பார்க்கணும், ஆண்டவரே ஒரு நாள் வந்து உங்களோட நித்தியமாய் சிங்காசனத்தில் உட்காந்துக்கணும், ஆண்டவரே உங்கள் மனவாட்டியா உங்கள் வலது பாரசத்தில் நான் உட்காந்துக்கணும்ப்பா. ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுவோமா? சர்வ வல்லமை உள்ள எங்கள் தகப்பனே, நாங்கள் எங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் படிப்படியாய் வளர்ந்து ஆண்டவரே நாங்கள் உலகத்தில் அறுக்கிறவர்களுக்கு பின்னால் போனதை தாண்டி அரிக்கட்டுகளையும் தாண்டி உம்முடைய பாதத்தருகே வந்து உட்கார்ந்து நீர் அனுமதிக்கிற நாளில் நாங்கள் மனவாட்டியாய் மாற கர்த்தர் கிருபை பாராட்டுங்கப்பா. நாங்கள் உலகத்தின் ஐஸ்வர்யத்துக்கு பின்னால் போகாதபடிக்கு, உலகத்தினுடைய வாலிபர்களுக்கு இச்சைகளுக்கு பின்னால் நாங்கள் போகாதபடிக்கு நாங்கள் எப்பொழுதும் உம்முடைய பாதப்படியில் உட்கார்ந்திருக்க எங்களுக்கு கிருபை பாராட்டும். இங்கே வந்திருக்கிற ஒவ்வொருத்தரும் அப்படிப்பட்ட மகத்துவமான காரியங்கள் ஆவிக்குரிய உன்னதத்துக்குள்ளே கடந்து போக கர்த்தர் கிருபைதான். நீர் மாத்திரம் மகிமைப்படும். எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே.